வாழ்வோம் வாழ்விப்போம். இது இறைவாக்கு. இறைவனிடமிருந்து தன் அடியார்களுக்கு வழங்கப் பெறும் அருளமுதம். ஒன்றாம் அருளமுதம். வாசம் வாக்கு ஒன்று. நான் உங்கள் மத்தியில் வாசம் செய்கிறேன். அன்பு கண்களை கொண்டு என்னை தரிசியுங்கள். ஆரவாரத்தை அப்புறப்படுத்தினால் மட்டுமே நீங்கள் அமைதியை ஸ்பர்சிக்க முடியும். வாழ்வோம் வாழ்விப்போம். இறைவனை தரிசித்த சித்தர்கள். சுசீந்திரம் கோவில் திருவிழா 7ஆம் நாள் இரவு. வயது 5. அப்பாவும் இறைவனும் திருவிழாவிற்கு சென்றனர். முக்கிய காரணம், திருவிழா முட்டாய் கடைகள் திறந்திருக்கும். சாதாரணமாக வெளியே கிடைக்காத வெள்ளை ஜிலேபி சுட சுட கிடைக்கும். இறைவனின் கவனம் எல்லாம் அதில்தான். போன உடனேயே அதை வாங்கி கொண்டு திரும்பிடலாம் என்பார் இறைவன். அப்பா சாமி பார்த்துட்டு போறப்போ வாங்கி தருகிறேன் என்பார். இறைவனுள் கேள்வி, நான் சாமி பார்க்கவா வந்தேன்? இரவு சாமி ஊர்வலம் வீதி உலா ஓரமாக நின்று கூட்டமாய் பார்ப்பார்கள். இறைவன் வேடிக்கை பார்ப்பார், சாமியையும் கூட்டத்தையும் தான். ஆனாலும் இறைவனுக்குள் ஒரு சந்தோஷம் நிறைந்திருப்பதை உணர்ந்தார். அது அந்த இரவை ரசித்து நேசித்ததினாலும் ஜிலேபி வாங்கி தின்ன போகிறோம் என்பதனாலும் என்று உளமாற அறிவார். இதற்கிடையில் தெப்ப குளத்தில் எதிரில் தரையில் கடை விரித்து பொம்மை வியாபாரம். இறைவன் பொம்மைகளை பார்த்து கொண்டிருக்க அப்பா தூரத்தில் வரும் சாமி உலாவை பார்த்து கொண்டிருந்தார். இறைவனுக்கு வைக்கப்பட்டிருந்த பொம்மைகளில் ரோஸ் கலரில் பிளாஸ்டிக்கில் செய்த வேலை பிடித்து கொண்டிருந்த வேலன் மயிலோடு இருந்தது பிடித்தது. வாங்க வேண்டும் என்ற ஆசை. அப்பாவிடம் கேட்கலாமா என்று தோன்றியது. பின்னால் நின்று ஒருவர் இறைவனின் தோளை தட்டினார். திரும்பி பார்த்தார் இறைவன். சடை, அழுக்கு உடை, ஒல்லிய உடம்பு, சிரித்த முகத்தோடு ஒரு பொம்மையை இறைவனிடம் நீட்டினார். இறைவனும் யோசிக்காமல் அதை வாங்கிவிட்டார். அப்புறம் அந்த பொம்மையை திருப்பி திருப்பி பார்க்க ஒரே ஆச்சரியம். எந்த முருகன் பொம்மையை வாங்க ஆசைப்பட்டு அப்பாவிடம் கேட்கலாமா வேண்டாமா என்று யோசித்தாரோ அதே முருகன் பொம்மைதான். இப்போது இறைவனின் கவனம் பொம்மைகள் அடுக்கி இருந்த பக்கம் பாய்ந்தது. அங்கே அந்த பொம்மை இல்லை. அது இறைவனின் கையில். திகைத்து விட்டார் இறைவன். மீண்டும் பொம்மையை ஆய்வது, கால் இடத்தை பார்ப்பது. இறைவன் தன்னை தேற்றி கொண்டார். இரண்டும் ஒன்றுதான். இப்போது இறைவனின் கவனம் அதை கொடுத்தவர் பக்கம் சென்றது. அவரை காணோம். எட்டி பார்த்தார் இறைவன். இல்லவே இல்லை. இதற்குள் சாமி பக்கத்தில் வர அப்பா இறைவனின் கையை பிடித்து இழுத்தபடி இறைவனின் கையில் பொம்மை பற்றி இருந்தது. அதன் பிறகு வீடு வந்து சேர்ந்ததுதான் தெரியும். ஜிலேபி வாங்கியது, பஸ் ஏறியது, வீட்டில் வந்து சாப்பிட்டு விட்டு படுத்தது எல்லாம் தானாக நடந்தது. இறைவன் பாயில் படுத்திருந்தார். உறக்கம் வரவில்லை. உள்ளம் அவர் யார் என கேட்டது. கண்களை மூடி பார்த்தார். சாமி நான் தான், போகர் சாமி. காதில் குரல். நேரில் கண்ட அதே உருவம். இப்போது காட்சியில் முருகனை இறைவனுக்கு போகர்தான் அடையாளப்படுத்தினாரோ. வாழ்வோம் வாழ்விப்போம்.